இங்கிலாந்து நாட்டோடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர், அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அப்போது பார்லிமெண்ட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசி முடித்ததுக்கப்புறம் தன்னுடைய உறுப்பினர்கிட்ட எல்லாத்திட்டையுமே பேசுனது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கருத்து கேட்டுக்கிறாரு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. அப்போ எதிர்க்கட்சி உறுப்பினர் வந்து அவர் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சீட்டில் முட்டாள் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் அதை அவர் கைக்கு வந்து சேருது. சர்ச்சிலுக்கு வந்து எந்த கோபமே வரல. அப்படிங்கிற அது மாதிரி காட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அதை அப்படியே பார்த்துட்டு சொல்கிறாரு, சபையோர்களே, உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எழுதித்தாங்கன்னு சொல்லப்போ நான் கேட்டிருந்தேன். யாரோ ஒரு ஜென்டில்மேன் என்ன பண்ணிக்காரு, தன்னுடைய கையெழுத்து மட்டும் போட்டு அனுப்பிச்சிக்கிறாரு, இதோ அந்த சீட்டு அப்படின்னு சொல்லி போட்டு காட்டுறாரு. அதில் முட்டாள் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிக்குது இல்லையா, அதை காட்டுறாரு. அதை பார்த்த அந்த செய்தி கேட்ட சபையில் இருந்த அத்தனை பேர் அது சிரிக்கிறாங்களா. அந்த முட்டான்னு எழுதி கொடுத்த ஆள் வந்து ரொம்ப அவமானப்பட்டு அந்த இடத்துல நின்னாரா. அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டாரா. இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் ஒருத்தரை அவமானப்படுத்தோன்னு நினச்சோம்னா கடைசியில் நம்ம தான் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி.